ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குமரனும் கங்காவும் வீட்டுக்கு வராங்க. கங்கா வேண்டா வெறுப்பா குமரன் கிட்ட பேசுறாங்க. அது அம்மாச்சி நோட் பண்றாங்க. விஜய் காவேரியை காட்டுறாங்க. விஜய் பாட்டி கால் வலின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி அவங்க காலை பிடிச்சி விடுறாங்க. விஜய் சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் பிசினஸ் பார்க்கணும், பிக்னிக்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயோட பாட்டி சொல்றாங்க, அப்படின்னா எங்களுக்கு ஒரு பேர குழந்தையோ ஏதாவது பெத்து கொடுப்பா, நாங்க அதை கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு விஜயும் காவேரியும் ஷாக் ஆறாங்க. குமரன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. கங்கா கிட்ட கொடுக்குறாங்க. சாரி கேக்குறாங்க. கங்கா மூஞ்சில அடிச்சமே பேசுறாங்க. அம்மாச்சி கங்காவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ எப்ப பார்த்தாலும் எதுக்கு குமரனை மட்டம் தட்டி பேசுற? இப்ப நீ வேற கல்யாணம் பண்ணி போனா நீ இதெல்லாம் எங்களுக்காக பார்த்து பண்ணிருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே போனீங்க, போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு புரிய வைக்கிறாங்க. விஜய் காவேரி கிட்ட பேசுறாரு. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, காசு எண்ணிட்டு இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திடீர்னு தாத்தா பாட்டி குழந்தை பெத்துக்க சொன்னது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே, குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நீ என் கூடயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? நீ சரியான ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, இல்ல பாட்டி பேரன் பேத்தின்னு பேசும்போது உங்க ஃபேஸ்ல ஒரு டென்ஷன் தெரிஞ்சது, நான் அது உங்க கூட சும்மா விளையாடதான் சொன்னேன், நானே 10 மாசம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. தேங்க்யூ.